ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுப்புதலுக்கான இதய கதறல் ஊழியங்களூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புதிய ஆண்டுக்குள் குதூகலமாக பிரவேசித்திருப்பீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களை நடத்தி வந்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி புத்தாண்டுக்குள் நீங்கள் வந்த நிலைமைகளுக்காக கர்த்தரை நானும் கருத்தோடு துதிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு இந்த நாட்களில் மனிதர்கள் தேவையாயிருக்கிறார்கள். தேவனுடைய இருதயத்தை கொண்ட மனிதர்களே தேவ சித்தத்தை செய்ய முடியும். தேவனுடைய சித்தம் என்பது வேதாகமத்துக்குள்ளே நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை வேதம் காண்பிக்கிறது. அவன் தேவனை சிங்காசனத்தில் இருக்கிறவராக பார்த்த நாளில் இருந்து அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றப்பட்டு விட்டது. நான் அந்த வசனங்களை உங்களுக்கு வாசித்து இந்த நாளிலே அது கூடாக நடத்த விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இவைகள் தெரிந்தவர்களா இருக்கலாம். ஆனாலும் கூட நீங்கள் கவனமாய் கேட்கும்படி அன்போடு கூட உங்களை தாழ்மையாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அத்தியாயத்துக்கு உங்கள் பரிசுத்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி 6வது அத்தியாயம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியத்தை ஏசாயா தன்னுடைய கண்களாலே காணக்கூடிய அளவிற்கு தேவன் அந்த காட்சி அவன் இருதயங்களில் பதிக்கிறார். என்ன? ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திலே தேவனுடைய ஆளுகை இருப்பதையும் தேவன் தன்னுடைய சித்தத்தை செய்வதற்கு பாத்திரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆகவே தேவனை உயரத்திலே இருக்கிறவனாய் கண்ட ஏசாயாவுக்கு தொடர்ந்து ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டதை நாம் கீழுள்ள வசனங்களிலே வாசிக்கலாம். நான் அவற்றையும் வாசிக்க விரும்புகிறேன். 8வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இன்றைக்கு ஒவ்வொரு திருச்சபைகளிலும் அல்லது தேவனுடைய ஆலயங்களில் ஒலிக்க வேண்டிய பெரிய சத்தம் இதுவாகத்தான் இருக்கும். தேவனை காண்கிற மனிதன் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு பிரதியுத்தரம் செலுத்த வேண்டும். என்ன அவருடைய சத்தம்? ஏதோ பல ஆண்டுகளுக்கு முன்பதாக உரைக்கப்பட்டது என்று நினைக்க வேண்டாம். இன்றைக்கும் தேவனுடைய இருதயம் இவ்வண்ணமாகவே இருக்கிறது. அருமை தம்பி, தங்கச்சி, ஆண்டவருடைய வாழ்க்கையை தேடி நிற்கிறார். உன்னுடைய வாழ்க்கை அவருக்கு தேவை. காரணம், அவரை குறித்து சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, அவரை குறித்து கேள்விப்படாத ஜனங்கள் உண்டு. ஒருவேளை நீ வாழ்கிற பிரதேசத்திலே அப்படிப்பட்ட நிலை இருக்கலாம், அல்லது தேவன் உனக்கு அப்படிப்பட்ட நிலைமையை உன்னுடைய தரிசனங்களில், உன்னுடைய எண்ணங்களில், உன்னுடைய மனதில் பதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்பதாக. நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் ஆண்டவருக்கு, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஆனாலும் பல தடவைகள் நீ இதை சொல்ல வாய்ப்பு உண்டாயிருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள், உன்னுடைய சரீரத்தின் நிலைமைகள், உன்னுடைய பொருளாதார நிலைமைகள், இவைகளை குறித்து நீ கலக்கமிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால் உங்களை கூப்பிடுகிற தேவனாகிய கர்த்தர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய சத்தம் இந்த உலகத்தில் எந்த சத்தத்தை காட்டிலும் மேலானதாகவும் உயர்ந்ததாகவும் பரிசுத்தமானதாகவும் ஒரு வல்லமை பொருந்திய சத்தமாயும் இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு தேவனுடைய அறுவடை களத்திலே, பணித்தளத்திலே நீயும் கைகோர்த்துக் கொள்ள வேண்டும். சும்மா இருந்தது போதும், உன்னுடைய காரியங்களுக்காக ஓடினவைகள் போதும். தேவனுக்கென்று இருக்கிற கொஞ்ச காலத்திலே செயல்பட்டுக் கொள்ளுங்கள். ஏசாயா ஆண்டவருக்கு சொல்லுகிறான், ஆண்டவரே இதோ இருக்கிறேன் என்பதாக. எத்தனை பேர் இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு சொல்லுவீர்கள், உண்மையாகவே நான் இந்த ஆண்டு இந்த தை மாதத்திலே ஆண்டவருடைய கலப்பையிலே கை வைக்க போகிறேன், சுவிசேஷ கலப்பையில் கை வைக்க போகிறேன்,
தேவராட்சிய பணியில் கை வைக்க போகிறேன், என்னால் முடிந்ததை அவருக்கு செய்ய போகிறேன் என்று ஏதோ ஒன்றை நீங்கள் செய்கிறதுனாலே திருப்தி அடைய வேண்டாம். தேவனுக்கென்று இந்த ஆண்டு இன்னும் அடிகளை கூட எடுத்து வையுங்கள். இன்னும் முன்னேற்ற திட்டங்களிலே செயலாற்றுங்கள். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேரா ஆடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேரா ஆடுகளே, அழைக்கிறார் இயேசு, அவருடன் பேசு, நடத்திடுவார். அழைப்பு பெற்றவர்கள் நீங்கள் புறப்படுங்கள். உங்களுடைய திருச்சபையை குறித்து ஐயம் வேண்டாம். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தீர்மானத்துக்கு முன்னடி எடுத்து வையுங்கள். உங்களுக்கு பொறுப்பா இருக்கிற ஊழியர்களிடம் சொல்லுங்கள் உங்களுடைய அழைப்பை. தேவனுடைய இருதயத்தின் துடிப்பை நான் தீர்மானித்திருக்கிறேன். தேவன் என்னை அழைக்கிறார். தேவ சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய போகிறேன். சுவிசேஷத்தினாலே சபைகள் நிரப்பப்படட்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் சுவிசேஷத்தை தலையாய கடமையாக கொள்ள வேண்டும். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறான், சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்பதாக. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தையினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சிலுவையினாலே காக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வசனத்துக்காக வாழ ஒப்புக் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். இதற்குத்தான் ஆண்டவர் உன்னை தேடுகிறார். இந்த பிரதானமான வேலைக்கு, பிரதானமான கட்டளைக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சபையையும் நான் தாழ்மையாக கேட்டுக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு சபை தலைமைகளையும் கேட்டுக் கொள்ளுகிறேன். சபைகளை அனல் ஊற்றி தேவனுடைய ஆவியினாலே நிரம்பி சுவிசேஷத்துக்கென்று தீவிரப்பட இந்த நாட்களிலே தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். சபைக்கு இருக்க வேண்டிய ஒரு மேலாய கடமை, ஒரு உச்சமான தலை கடமை என்றால் சுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு வாலிப சமுதாயத்தை தட்டி எழுப்பிவிடுங்கள். ஏனென்றால் நரகத்தின் பக்கம் போகிற மக்கள் கூட்டம் பெறுகிறார்கள். தேவ வார்த்தையை மதிக்காத ஒரு ஜனம் சபையில் எழும்புகிறது. பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டாத ஒரு கூட்டம் திருச்சபைகளுக்குள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இவைகளை களைய வேண்டுமானால் சபை ஒரு பரிசுத்தமான அலங்கார கூட்டமாக தேவனுக்கென்று துதி செலுத்த வேண்டுமானால், அறுவடையினாலே ஆலயங்கள் நிரம்ப வேண்டுமானால், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறவர் சொல்லுகிற சத்தத்திற்கு இந்த நேரத்திலே கொஞ்சம் கவனமாய் கேட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன சுவிசேஷ பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் ஆவியானவருக்கு. உங்கள் கதிரைகளை குறித்து திருப்தி அடைந்து விடாதீர்கள். உங்களுக்குள்ள நல்ல மேசைகளில் நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். உங்களுக்குள்ள சௌபாக்கியங்களை நினைத்து தேவன் இதை தந்தார் என்று அதிலே கலிகூர்ந்து விடாதீர்கள். தேவன் அதை செய்கிறார், அவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு அறுப்புக்கான பணித்தளத்திலே ஆட்களை அனுப்பவும், வாலிபர்களை தட்டி எழுப்பவும் சுவிசேஷ வேலை, எத்தனையோ சுவிசேஷ வேலைகள் உண்டு. எதை நீங்கள் செய்கிறீர்கள்? மற்றவர்களை செய்ய உந்துகிறீர்கள். நீங்கள் எதிர்த்தவரை பயன்படுத்துகிறீர்கள். தேவாவியானவர் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் சொல்லுகிறது, இதோ யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்பதாக. வயது முதிர்ச்சியினாலே என்னால் ஒன்று முடியாது என்று இருக்கிற தாய் தகப்பனே, நீங்கள் செபத்திற்கு இருக்கும் இடங்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நோக்கி எழுப்பும். ஆண்டவரே, உம்முடைய பணிக்கு மக்களை எழுப்பும், வாலிப தங்கச்சியை எழுப்பும், தம்பியை எழுப்பும் என்று செபத்திலே மன்றாடுங்கள்.